ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷிமா சமையல். கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பாதாம், முந்திரி, கருப்பு திராட்சை, செரி, பேரிச்சம்பழம், டியூட்டி ஃப்ரூட்டி, க்ரீன் கலர், ரெட் கலர் ரெண்டுமே எடுத்திருக்கேன். இது எல்லாமே கால் கப் எடுத்திருக்கேன். குவான்டிட்டி வந்து உங்களுக்கு விருப்பம் தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்தெந்த நட்ஸ் உங்ககிட்ட கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு ஒரு அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே சர்க்கரை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே இருக்கட்டும். லைட்டாக கரையிற மாதிரி இருக்கும். கரைஞ்சதுக்கப்புறம் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கரைஞ்சதுக்கப்புறமும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டே ட்ரை பண்ணேன், எனக்கு வரலை. அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு சுகர் கராமல் வந்தது. ஆனால் இதை மாதிரி நீர்த்து போகும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் மிக்ஸ் பண்ணணும். இது மாதிரி கட்டி கட்டியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ண தேவையில்ல. நம்ம மிக்ஸ் பண்ண நல்லா கரைஞ்சிரும். இப்போ நல்லா கோல்டன் கலர் வந்துடுச்சு. வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு சுட தண்ணி சேர்த்துக்கோங்க. கட்டாயம் சுட தண்ணி தான் சேர்க்கணும். பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா கையில் தெறிக்கும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம நட்ஸ்லாம் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை வந்து இதோட சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். நாம் இந்த மெத்தட்லேயும் செய்யலாம். அப்படி உங்களுக்கு இதை மாதிரி விருப்பம் இல்லைன்னா இதுக்கு பதில் ஆரஞ்சு ஜூஸ் ஒரு அரை கப் எடுத்து இந்த நட்ஸ் எல்லாமே ஆரஞ்சு ஜூஸில் ஊற வச்சு ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சியும் செய்யலாம். நான் இன்றைக்கி இந்த மெத்தட் தான் செய்திருக்கேன். இப்போ நட்ஸ் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கம்ப்ளீட்டாக அப்படியே ஆறட்டும். அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது கூட 2 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். ப்ளம் கேக்குக்கு கட்டாயம் இந்த ஸ்பைசஸ்லாம் சேர்க்கணும். அதுக்குள்ளே நம்ம கேக் மோல்ட் ரெடி பண்ணிக்கலாம். சுற்றி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட்டு கீழேயும் சைட்லேயும் சேர்க்கணும். அடுத்து மாவு வந்து ஜலிச்சிக்கலாம். ஒரு கப் மைதா மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா ஜலிச்சிக்கலாம். கட்டாயம் கேக் செய்யும்போது ஜலிச்சு செய்யுங்க. அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக கிடைக்கும். பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடா எல்லாம் மாவோட நல்லா மிக்ஸ் ஆகும் ஜலிக்கும் போது. இப்போ ஜலிச்சதுக்கு அப்புறம் இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச சர்க்கரையை இதோட சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப் எண்ணெய், நான் ரீஃபைண்டட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். எந்த எண்ணெயாக இருந்தாலும் வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச நட்ஸை நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸ் சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல் தான் எந்த நட்ஸ் சேர்த்தாலுமே. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணாதீங்க, சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கேக் மோல்டில் ஆட் பண்ணிக்கலாம். கட்டாயம் ப்ளம் கேக் செய்யும்போது பட்டர் ஷீட் போட்டு தான் செய்யணும். அப்போ தான் நம்மளுக்கு கேக் வந்து ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பட்டர் ஷீட் சேர்க்கலைன்னா எடுக்கிறதுக்கு வராது. நான் ஏற்கனவே ஒரு கடாயை அடுப்பில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் மோல்டை உள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு மூடி போட்டு மூடி எனக்கு கேக் வேகிறதுக்கு கரெக்டாக 50 நிமிஷம் ஆச்சு. எனக்கு இந்த மேலே இருக்கிற ஓட்டையில் வந்து காற்று போகாத மாதிரி ஒரு பேப்பரை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 மணி நேரம் ஆயிருக்கு. 1/2 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே டெக்கரேஷனுக்காக நான் நட் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். சேர்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். அதனால் நான் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூடிக்கோங்க. மூடிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். எனக்கு கரெக்டாக 50 நிமிஷம் ஆச்சு வேகிறதுக்கு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பாருங்கள் வெந்துடுச்சான்னு வேகலையான்னு. இப்போ எனக்கு வேகலை, ஒட்டுது. திருப்பி ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்.
இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு குத்தி பாருங்கள். இப்போ நல்லா வெந்திருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வெளியில் வச்சுட்டு கம்ப்ளீட்டாக ஆறட்டும். இப்போ ஆறுனதுக்கு அப்புறம் சைடில் இருக்கிற பட்டர் ஷீட்லாம் எடுத்துருங்க. வரப்போகிற கிறிஸ்மஸுக்கு இதை மாதிரி ப்ளம் கேக் செய்து பாருங்கள். எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் அப்படியே தலைகீழ கவுத்துருங்க. ஒட்டாமல் ஈஸியாக சூப்பராக வரும். எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை கத்தியை வச்சு கட் பண்ணி பார்க்கலாம். நம்ம இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். எவ்வளோ சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.